Hi guys and welcome back to Motors Tamil. இன்னைக்கு நம்ம கிட்ட Hyundai Ioniq 5 இருக்கு. ஸோ இந்த காரோட ஒரு கம்ப்ளீட்டான ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த கார் நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம கோயம்புத்தூர்ல இருக்க கோவை ஹுண்டைக்கு ஒரு பெரிய ஷாட்டை கொடுத்துக்கலாம். புக்கிங்ஸ் அண்ட் டெஸ்ட்டுக்காக நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது குவரிஸ்னாலும் கண்டிப்பாக எஸ்டேட் மேம் கால் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் இந்த Ioniq 5 பார்த்தோன்னா நமக்கு ஹியூண்டையோட இவி லைனப்பில் ஒரு ஃப்ளாக்ஷிப் மாடல் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுக்கு காம்படிட்டர்ஸ்னு பார்த்தோம்னா நமக்கு லக்ஸுரி பிராண்ட்ஸ் கூட வரும். நமக்கு வால்வோ XC40 ரீசார்ஜ் இருக்குது. அண்ட் ஆல்சோ இதோட சேம் நமக்கு கசின் பிரதர் கியா EV6 இருக்குது. ஸோ கியா EV6ஓட சேம் பிளாட்ஃபார்ம், சேம் பேட்டரி பேக், எல்லாமே சேம் தான். பட் இது வந்து டிசைன் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பாங்க. ஹியூண்டையோட டிசைன் லாங்குவேஜில் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த காரோட ஃப்ரங்க் ஓப்பன் பண்ணிடலாம் நம்ம. ஸோ இதில் நமக்கு ஹைட்ராலிக் ஸ்ட்ரச் கொடுத்துருக்காங்க. அதனால் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஓப்பன் ஆகிக்கும். இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு ஒரு ஃப்ரங்க்கும் கொடுத்துருக்காங்க. இவி காஸ்ட்டில் நமக்கு ஃப்ரங்க் கிடைக்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். அதனால் ஒரு பெரிய ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ளூயிட்ஸ்லாம் பார்த்தோம்னா அங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பேக்கேஜிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல இவி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ளூ கலர் லைன்ஸும் ரெண்டு சைடும் ரன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு லாங்கான கார் தான். நமக்கு இவி காருக்கு இந்த இடத்துல பார்த்தோம்னா இன்சுலேஷனுக்கான மெட்டீரியலும் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு வைடான கார் தான், லாங்கான கார் தான். வீல் பேஸுமே வந்து 3 மீட்டர்ஸில் இருக்கும். நம்ம சைடில் போகிறப்ப பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு கேமராக்கான பிளேஸ்மெண்ட் இருக்கு. அண்ட் ஹியூண்டை லோகோ இந்த இடத்துல பெருசாக கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்ப்ஸ் பார்த்தோம்னா நமக்கு இதில் ஃபுல் LED ஹெட்லாம்ப் செட்டப் தான் வருது. டியூல் பேரல் செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் பார்த்தோம்னா யூ ஷேப்பில் நமக்கு LED DRL வந்துருது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த LED ஸ்ட்ரைப்ஸ் வந்து ஃபுல்லாகவே க்ளோ ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த காரில் நமக்கு லெவல் 2 ADASும் வந்துடும். அதுக்கான கேமரா பிளேஸ்மெண்ட் நமக்கு இந்த இடத்துல பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லாவே லாங்காக இருக்குது கார். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு சில்வர் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க பம்பரில். நமக்கு ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸ் 4 பார்க்கிங் சென்சர்ஸ் வந்து ஃப்ரண்ட் பார்க்கிங் கேமராவும் கொடுத்துறாங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தோம்னா 163 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த காரை நமக்கு வந்துடும். ஸோ இந்த காரோட ஓவரால் லென்த் பார்த்தோம்னா நமக்கு 4.6 meters ஆஃப் லென்த்தில் இருக்கும். 3 meters ஆஃப் வீல் பேஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்ப பெரிய ஒரு வீல் பேஸ் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஆல்சோ இவி கார் அப்படிங்கிறனால நமக்கு பேட்டரி பிளேஸ்மெண்ட்டுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் 163 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த காரை நமக்கு கிடைக்கும். அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த பாடியில் கட்ஸ் அண்ட் க்ரீசஸ்லாம் நிறைய பண்ணியிருப்பாங்க. ஏரோடைனமிக் எஃபிஷியன்சிக்காக பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். டயர் சைஸ் பார்த்தோம்னா நமக்கு இதில் 255, 45 or 20 inch வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவுமே நமக்கு ஏரோடைனமிக் எஃபிஷியன்சிக்காக அந்த ஒரு டிசைனில் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஹியூண்டை லோகோ நமக்கு இந்த இடத்துல குட்டியாக கொடுத்துறாங்க. அண்ட் டிசைனுமே பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு பேராமெட்ரிக் டிசைனில் தான் இது கண்டிப்பாக இருக்குது. அண்ட் பாடியிலுமே பார்த்தோம்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இந்த இடத்துலையுமே நமக்கு ப்ரொடெக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தண்ணி வந்துச்சுன்னா அவ்வளோ ஈஸியாக பேட்டரிக்குள்ளே போகாத மாதிரி நல்ல ஒரு பேக்கேஜிங் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ரியர் வீல்லையுமே இந்த காரில் நமக்கு டிஸ்க் வந்துடும். ஸோ அது ரீஜன்லாம் இருக்கிறதுனால கண்டிப்பாக அது ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் தான். நமக்கு வீல் ஆர்ச்சஸ்லாம் பயங்கர பெருசாக இருக்குது. 20 inch வீல்ஸுங்கிறது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. பின்னாடி பார்க்குறதுக்குலாம் ரொம்பவே பெருசாக இருக்குது. அண்ட் டோர் ஹேண்ட்ஸ்மே பார்த்தோன்னா நமக்கு பாப் அவுட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் நமக்கு 360 டிகிரி பார்க்கிங் கேமராக்காக இந்த இடத்துல கேமரா வந்துருது. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வார்னிங் ட்ரையாங்கிளும் இருக்கும். பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டருக்காக அது கொடுத்துருக்காங்க. சன்ரூஃப் இந்த காரை நமக்கு வராது. இது நம்ம ஓப்பன் பண்ண முடியாது. 3 ரூஃப் மட்டும்தான். ஸோ ஒரு பெரிய கிளாஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஷார்பின் ஆண்டனாவும் வந்துருது. இப்போ நம்ம ரியரில் போயிட்டு அங்கே டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ரியரில் பார்த்தோம்னா நமக்கு இதில் வந்து டிஃபாகர் மட்டும்தான் இருக்கும். ஆனால் வைப்பர் இருக்காது. ஸோ அதுக்கு ஒரு மெயின் ரீசன் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்பாய்லரே இதில் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அது என்ன ஒர்க் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த ஏர் வர்றதை வந்து இது சக் பண்ணி ஸோ அந்த ஏர் மூலியமாகவே அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ்லாம் க்ளீன் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹை மவுண்டட் ஸ்டாப்லாம் நமக்கு இந்த இடத்துல வந்து ஸ்பாய்லரும் செம்ம ஸ்போர்ட்டியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஷார்பின் ஆண்டனா நமக்கு பிளாக் கலரில் கொடுத்துறாங்க. டெயில் லேம்ப்ஸ் பார்த்தோன்னா நமக்கு இது வந்து கியூப் ஷேப்பில் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த காரில் வந்து அந்த கியூப் ஷேப் வந்து நம்ம நிறைய இடத்துல பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தோன்னா நமக்கு LED வந்து கியூப்ஸாக கொடுத்துருக்காங்க. நம்ம பிரேக் பண்ணால் இந்த சென்டரில் இருக்க லைட்ஸ்லாம் எரியும். அண்ட் Ioniq 5 அப்படிங்கிறத அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கேமரா பார்த்தோம்னா அந்த இடத்துல நீட்டாக இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. 4 பார்க்கிங் சென்சர்ஸ் நமக்கு ரியர்லையுமே வந்துது. அண்ட் ரிஃப்ளெக்டருமே கூட இந்த காரில் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரியர்லையுமே பார்த்தோம்னா நமக்கு சில்வர் ட்ரீட்மெண்ட் லோயர் போர்ஷனில் வந்துருது. பூட் ஸ்பேஸ் பார்த்தோம்னா இந்த காரில் நமக்கு 531 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் கொடுத்துறாங்க. எலக்ட்ரிக் டெயில்கேட் இந்த காரில் நமக்கு வந்துருது. ஸோ நல்ல ஒரு பெரிய பூட் அப்படின்னே சொல்லலாம். பார்சல் ட்ரே வந்து நம்ம அந்த மாதிரி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ்ஃபுல்லான பிட் தான். வேணா நம்ம இந்த மாதிரி மடிச்சு கூட வச்சுக்கலாம். இந்த இடத்துல நமக்கு அந்த பஞ்சர் ரிப்பேர் கிட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல நமக்கு சார்ஜருக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பூட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ எல்லாமே இந்த காரில் நமக்கு LED தான் கொடுக்குறாங்க. அண்ட் சார்ஜிங் பாயிண்ட் பார்த்தோம்னா நமக்கு இந்த காரில் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே தான் நம்ம வந்து சார்ஜ் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துலையுமே அந்த கியூப் டிசைன் நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த காரோட ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ டோர் ஹேண்டில்ஸ் பார்த்தோன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு ஃப்ளிப் டைப்பில் தான் கொடுக்குறாங்க. ஸோ ஏரோடைனமிக் எஃபிஷியன்சிக்காக அப்படி கொடுத்துருக்காங்க.
அண்ட் இந்த டோர் பேட்ச் பார்த்தோன்னா நமக்கு ஒரு பெய்ஜ் ட்ரீட்மெண்ட் தான் பண்ணியிருக்காங்க. இந்த காரில் யூஸ் பண்ணியிருக்க இன்டீரியரில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் எல்லாமே ரீசைக்கிளபிள் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எலக்ட்ரிக் கார் அப்படிங்கிறத தாண்டி ஒரு என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியான கார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு டோர்ஸ் வந்து இப்படி தான் பிடிச்சி நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு தனியாக நம்ம ஹோல்ட் மாதிரி கொடுக்கல, ஹோல்ட் பண்ணிக்கிற மாதிரி கொடுக்கல. டோர் பாக்கெட்ஸ் நல்லா பெருசாகவே இருக்குது. போஸ் ஸ்பீக்கர் நமக்கு இந்த இடத்துல வந்து போஸ் சவுண்ட் சிஸ்டம் தான் கொடுக்குறாங்க. ரியர் சீட்டுக்கு நமக்கு ஹீட்டிங் ஃபங்க்ஷன் மட்டும் வந்துருது, வென்டிலேஷன் ஃபங்க்ஷன் கிடையாது. ஆனால் ஃப்ரண்ட் சீட்டுக்கு நமக்கு வென்டிலேஷன் ஃபங்க்ஷன் இருக்குது. டோர் ஹேண்ட்ஸ் பார்த்தோம்னா நமக்கு ஒரு குரோமில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக தெரியும். அண்ட் சன்ஷேட்ஸுமே இந்த காரில் நமக்கு வந்துருது. ஸோ நம்ம மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா லாங்கான ஒரு டோர் தான். ஸோ வைடாக ஓப்பன் ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட 90 டிகிரி வரைக்கும் ஓப்பன் ஆகுன்னு சொல்லலாம். ரியர் சீட்டுக்குமே இந்த காரை நம்ம வந்து எலக்ட்ரிக்கலாக தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 60-40 ஸ்பிளிட் இந்த காரை நமக்கு வந்துடும். அடுத்து மூவ் ஆகுறத பார்த்தோம்னா நமக்கு அந்த 60-40 ஃபார்மேட்டில் தான் மூவ் ஆகுது. ஸோ இதுக்குமே நமக்கு ரிக்ளைன் ஃபங்க்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க ரியர் சீட்டுக்கு. அதனால் நம்ம ரிக்ளைன் கூட பண்ணிக்கலாம். ஸோ இன்டீரியர் ஸ்பேஸ் வந்து ரொம்பவே தாராளமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ பாருங்க, நான் வந்து செம்ம கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு இருக்கேன். இந்த இடத்துல பார்த்தோன்னா ஆம்பியன்ட் லைட்டிங் இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஸ்பீக்கரை சுற்றியுமே அந்த ஆம்பியன்ட் லைட்டிங் எரிஞ்சிட்டு இருக்கு. ஸோ உள்ளே வந்தப்புறம் பார்த்தோம்னா எனக்கு ஸ்பேஸ் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு லக்ஸரி காரில் உட்காந்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது. நீ ரூம்லாம் நல்லா தாராளமாக கொடுத்துருக்காங்க. லெக் ரூமும் நல்லா இருக்குது. பட் நம்ம அண்டத்தை சப்போர்ட் பார்த்தோன்னா இது வரைக்கும் வரும். பட் என்ன ஒரு ப்ராப்ளம்னா பேட்டரி வந்து ஃப்ளோரில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் நம்ம கொஞ்சம் நீஸ் அப் பொசிஷனில் தான் உட்காந்துட்டு இருப்போம். ஸோ அதனால் நமக்கு அண்டத்தை சப்போர்ட் பெருசாக இருக்க மாதிரி இருக்காது. ஆனால் சீட்ஸ் வந்து செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஹெட்ரூம் பார்த்தோம்னா எனக்கு பெருசாக ப்ராப்ளம் இல்லை. என் ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ் பார்த்தோம்னா 5'7". எனக்கு நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லைட்ஸும் கொடுத்துறாங்க. கேபின் லைட்ஸ் இந்த இடத்துல வந்துருது. அதுவுமே எல்இடியில் தான் கொடுக்குறாங்க. அண்ட் சன்ரூஃப், அதாவது 3 ரூஃப் நம்ம அதை ஃப்ரண்ட்டில் போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ சீட் வந்து இது வந்து ஒரு ரிக்ளைன் ஆங்கிள்னு சொல்லலாம். இதுக்கு அடுத்து ஒரு ரிக்ளைன் ஆங்கிள் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் ரிக்ளைன் ஆயிருக்கு. அண்ட் 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ்ட் இந்த கார் நமக்கு கொடுத்துறாங்க. ஆம்ரெஸ்ட்டுமே வந்துருது. நமக்கு 2 கப் ஹோல்டர் கொடுத்துட்றாங்க. ஸோ ஃபுல்லாகவே ஒரு லெதர் டச் தான் இருக்குது. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கியூப் டிசைன் தெரியும். ஐசோபிக் சைல்ட் சீட் மவுண்ட்ஸ் இதில் கொடுத்துறாங்க. 3 பேர்லாம் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். நல்ல வைடான ஒரு கேபின் தான் கொடுத்துருக்காங்க. 6 ஏர்பேக்ஸ் இந்த கார் நமக்கு வந்துடும். ரியர் ஏசி வென்ட்ஸ் பார்த்தோம்னா நமக்கு இந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு டச் அப்படின்னு சொல்லலாம். பி பில்லரில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு 2 USB-A சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி USB-Cக்கு இதுக்கு மேலே அப்டேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துலையுமே நமக்கு ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்துருது. அண்ட் இந்த கன்சோல் ஃபுல்லாகவே நம்ம மூவ் பண்ணிக்கலாம். நான் ஃப்ரண்ட்டில் போயிட்டு மூவ் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு மேக்சின் ஹோல்டரும் கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் போயிட்டு அங்கே ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இந்த காரோட ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தோன்னா நமக்கு 49 lakhs வருது. ஸோ கண்டிப்பாக ப்ரீமியமான ஒரு கார் அப்படிங்கிறனால ப்ரீமியமான ஒரு ப்ரைஸிங் தான். பட் அந்த 49 lakhsக்குமே வந்து ஒர்த்தான ஒரு ப்ராடக்டாக தான் எனக்கு தெரியுது. ஏன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. பேட்டரி பேங்கும் பெருசாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ ரேஞ்சுமே அதிகமாக தான் இருக்குது. நம்ம டிரைவில் பேசுவோம். இந்த இடத்துல பார்த்தோன்னா எனக்கு பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓஆர்எம்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் இந்த இடத்துல வந்துருது. லாக்கிங் அன்லாக்கிங் நம்ம இங்கேருந்தே பண்ணிக்கலாம். டோர் ஹேண்ட்ஸ்மே நமக்கு ஃப்ரண்ட்டில் க்ரோமில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் பாட்டில் ஹோல்டரும் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. இந்த சீட்ஸ்க்கு பார்த்தோன்னா நமக்கு லம்பர் சப்போர்ட்டும் கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது மூவ் ஆகிறது. அண்ட் இது நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் எப்படின்னா புஷ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ரண்ட் சீட்ஸ் பார்த்தோன்னா நமக்கு 0 கிராவிட்டி சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்கலி 0 கிராவிட்டி சீட்ஸ் என்ன பண்ணுன்னு பார்த்தோன்னா நம்ம சார்ஜிங் டைமில் ஃபுல்லாகவே இந்த சீட்டை கம்ப்ளீட்டாக நம்ம ஃப்ளாட் பண்ணிட்டு அப்படியே கூட படுத்துக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தோன்னா நமக்கு பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்ப் லெவலருக்கான பட்டன் இந்த இடத்துல வந்து ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷனுக்கான பட்டன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு பார்க்கிங் பிரேக் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் கியர் செலக்டருமே இந்த காரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல தான் இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம உள்ளே வந்தோம்னா ஸோ எங்கேயுமே ப்ரீமியம்னஸ்க்கு எந்த ஒரு குறையும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தோம்னா நமக்கு ஒரு 12.3 inch இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்னு சொல்லலாம். ஸோ ஒரு டிஎஃப்டி டிஸ்பிளே மாதிரி இருக்குது. பார்க்குறதுக்கு செம்ம அட்ராக்டிவாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 44% சார்ஜ் இருக்குது. இதுக்கு பார்த்தோன்னா நமக்கு 164 km ரேஞ்ச் காமிச்சிட்ருக்கு. அண்ட் இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. இது பார்த்தோன்னா அந்த டிரைவ் இன்ஃபோ எல்லாம் வந்துடுது. இது தவிர நமக்கு காம்பஸ் கொடுத்துட்றாங்க. அண்ட் டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் வந்துடுது. ஸோ இது பார்த்தோம்னா நமக்கு வந்து அந்த அடா சிஸ்டம்க்கான செட்டிங்ஸ் எல்லாமே வந்துடும். அண்டு பிரேக் எடுக்கணும்னாலே இது நமக்கு சொல்லும். நிறைய இன்ஃபர்மேஷன் நோட் பண்ணியிருக்காங்க. நமக்கு அந்த கியர் செலக்டருக்கான இன்ஃபர்மேஷன்லாம் இந்த இடத்துல வந்துடுது. ஹெட்லாம்ப்கான இன்ஃபர்மேஷன், அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இங்கே கொடுத்துட்றாங்க. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டெயில் லைட்ஸ்லாம் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. அண்ட் இதுவுமே சிங்கிள் பீஸில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு ஒரு 12.3 inch டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே நிறைய இன்ஃபர்மேஷன் லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டரி பர்சன்டேஜ் காமிச்சிட்டு இருக்கு. ஸோ இது பார்த்தோம்னா நமக்கு இவி அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுக்குறாங்க. இதில் பார்த்தோன்னா
அதாவது ஏசி ஆனோட 164 கிலோமீட்டர்ஸ் ஓடும் அப்படின்னு காமிச்சிட்டு இருக்கு. ஏசி ஆஃப் பண்ணோம்னா 207 கிலோமீட்டர்ஸ் இந்த கார் போகும்னு காமிச்சிட்டு இருக்கு. வெஹிக்கிள் டு லோட் சார்ஜிங்கும் இதில் நம்ம பண்ணிக்கலாம். அண்ட் அது எத்தனை % வர வரைக்கும் நம்ம அந்த எனர்ஜி கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். சப்போஸ் நம்ம 70% வர வரைக்குமே நம்ம எனர்ஜி, நம்ம கிட்ட இருக்க எனர்ஜி வேறவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் மேப் கொடுத்துறாங்க, நமக்கு ஓடி அப்டேட்ஸும் இதில் நமக்கு வந்துருது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா நேவிகேஷன், ஃபோன் ப்ரொஜெக்ஷன், ஏகப்பட்ட விஷயம் இருக்குது கைஸ். இது பார்த்தீங்கன்னா மெமரி சீட் ஃபங்க்ஷனும் இதில் இருக்குது. ஸோ அதை உங்களுக்கு காமிக்க மறந்துட்டேன். ஸோ 2 பீப்புளுக்கான செட்டிங் நம்ம இதில் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மெமரி சீட்கான பட்டன் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதான் நான் அந்த ஜீரோ கிராவிட்டி சீட்ஸ்ன்னு சொன்னது. ஸோ இதுவுமே நம்ம என்ன கூட சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் சீட்டுக்கு வந்து நமக்கு ஃப்ரண்ட் சீட்டுக்கு ஹீட்டிங் அண்ட் வென்டிலேஷன் 2 ஃபங்க்ஷனுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டச் ஸ்க்ரீனுமே யூஸ் பண்ணுறதுக்கு செம்ம ஃப்ளூயிடாக இருக்குது. அண்ட் வேலட் மோட் கொடுத்துருக்காங்க, ஃபோன் ப்ரொஜெக்ஷன் எல்லாமே வந்துடுது. ப்ளூ லிங்க்கும் கொடுத்துறாங்க, 3 years காம்ப்ளிமெண்ட்ரி சப்ஸ்கிரிப்ஷனோட வந்துடும். ஸோ நம்ம செட்டிங்ஸ் போயிட்டோம்னா நம்ம யூஸ்வலி ஹிண்டே காசில் பார்க்குற எல்லா செட்டிங்ஸும் வந்துடும். நீங்கள் பார்த்தோன்னா நமக்கு நேவிகேஷன், சவுண்டு, டிவைஸ் கனெக்ஷன், யூசர் ப்ரொஃபைல், தீம், லேஅவுட், டிஸ்பிளே, ஸோ நிறைய கொடுத்துருக்காங்க. ஜென்ரலில் போயிட்டோம்னா நமக்கு பேசிக்காக அந்த சாஃப்ட்வேர் அப்டேட் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துடும். வெஹிக்கிளில் போயிட்டோம்னா அதில் வந்து நமக்கு அடா சிஸ்டம்க்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துடுது. ட்ரைவ் மோட்ஸ், கிளஸ்டர் வேணுனாலும் நம்ம அதில் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுலேயும் தீம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தீம்ஸில் போயிட்டோம்னா நமக்கு லிங்க் டு ட்ரைவ் மோடில் இப்போ இருக்குது, அதை எடுத்துடுறேன். ஸோ ஒரு 3 தீம் கொடுக்குறாங்க. ஸோ இது தீம் பி, அண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீம் சி, இது தீம் ஏ. ஸோ நல்லாயிருக்கு, டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு அந்த ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துடுது. ஸோ இதுலேயே பார்த்தோன்னா மேப்க்குன்னு தனியாக ஒரு பட்டனும் கொடுத்துருக்காங்க. அண்ட் மீடியா, நேவிகேஷன், வால்யூமுக்கு தனியாக டெடிகேஷனாக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது பார்த்தோன்னா நமக்கு அந்த 360 டிகிரி பார்க்கிங் கேமரா நமக்கு வந்துடுது. அடாப்டிவ் கைட்லைன்ஸும் இதில் நமக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த காரில் நமக்கு டியூவல் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்துடும். அண்ட் இந்த சென்டர் கன்சோலில் பார்த்தோன்னா நமக்கு 2 கப் ஹோல்டர் கொடுத்துறாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரோட கீ. இதை நம்ம லாக்கிங் அன்லாக்கிங் பூட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் சார்ஜர் போட்டுக்கான ஆப்ஷன் இது பார்த்தோன்னா நமக்கு ஹோல்ட் பண்ணுறது மாதிரி ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. கார் ஆன் அண்ட் ஆஃபும் பண்ணிக்கலாம். இது பார்த்தோம்னா நமக்கு டிபிக்கல் ஹுண்டை கீமரில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 USB-A சார்ஜிங் சாக்கெட் வந்துடுது. ஒயர்லெஸ் சார்ஜிங் கார்டு நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஃபோனை ப்ளேஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு பெரிய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இந்த இடத்துல வந்துருது. ஏன்னா டிரான்ஸ்மிஷன் டனல் இந்த காரில் நமக்கு இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு பெரிய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஆம்ரெஸ்ட்டுக்கு அடியிலுமே இந்த இடத்துல ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்துருது. இந்த ஆம்ரெஸ்ட் பார்த்தோம்னா ஒரு லெதர் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சென்டர் கன்சோல் பார்த்தோம்னா நம்ம இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு யூனிக்கான விஷயம்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த சீட்டுக்கு பார்த்தோம்னா நமக்கு பாஸ் மோட்கான ஃபங்க்ஷனும் கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த சீட்டை வச்சு நம்ம செகண்ட் ரோ சீட்டை கூட மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே பாருங்க மூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம செகண்ட் ரோ சீட்டை கூட இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நமக்கு ரைட் சைட் சீட்டை மூவ் பண்ணுறதுக்காக, அதாவது செகண்ட் ரோவில் ரைட் சைடு சீட், இது வந்து செகண்ட் ரோவில் லெஃப்ட் சைட் சீட்டை மூவ் பண்ணுறதுக்காக. ஸோ தாட்ஃபுல்லாக யோசிச்சு நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆட்டோ டிமிங் IRVM இந்த காரை நமக்கு வந்துடுது. இப்போ 3 ரூஃப் ஓப்பன் பண்ணலாம். இது ஓப்பன் ஆகுறதே டிஃப்ரெண்ட்டாக ஓப்பன் ஆகுது. ஸோ இங்கே பாருங்க, இந்த போர்ஷன் தனியாக ஓப்பன் ஆகுது, அந்த போர்ஷன் தனியாக ஓப்பன் ஆகுது. ஒரு பெரிய கிளாஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு க்ளோஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ நிறைய யூனிக்கான பிட்ஸ் இந்த காரில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இங்கே பார்த்தோம்னா லைட்கான பிளேஸ்மெண்ட் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த லைட் ஏரியும், அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த லைட் ஏரியும். அண்ட் இது பார்த்தோன்னா நம்ம டோர் ஓப்பன் பண்ணால் லைட் ஆன் பண்ணிக்கிற அந்த பட்டன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தோன்னா நமக்கு வந்து வைப்பருக்கான ஸ்டாக்ஸ் இருக்குது. எல்லாமே ப்ரீமியமாக இருக்குது இந்த காரில். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹெட்லாம்ப்கான ஸ்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரீஜென்ரேஷனுக்கான அந்த மோடுமே நம்ம இது மூலமா செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 அண்ட் ஐபெடல் மோடும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காரோட ஒரு கம்ப்ளீட்டான எக்ஸ்டீரியர் இன்டீரியர் டீடைலிங் நம்ம இப்போ பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம இந்த காரை ட்ரைவ் பண்ணி இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ கைஸ் நம்ம இந்த ஹியூண்டே ஐயானிக் 5 டிரைவ் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஹேண்ட் பிரேக் டவுன் பண்ணிடுவோம். அண்ட் ஆல்சோ டிரைவ் ஷிஃப்ட் பண்ணிடலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி கியர் செலக்டர் வந்து இந்த இடத்துல டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டாட்ஸுமே பார்த்தோம்னா ஹியூண்டேயோட டிஜிட்டல் லோகோ ஸோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த காரில் டிஃப்ரெண்ட் பிட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு 72 kWh பேட்டரி பேக் கொடுத்துருக்காங்க. அண்ட் எலக்ட்ரிக் மோட்டர் பார்த்தோம்னா நமக்கு 215 bhp அண்ட் 350 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் மோட்டர் வந்துடுது. ஸோ இப்போ பார்த்தோம்னா நம்ம ரீஜன் வந்து லெவல் 1ல் வச்சுருக்கோம். அண்ட் ட்ரைவ் மோடுமே நம்ம நார்மல் ட்ரைவ் மோடில் தான் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட 154 km ரேஞ்ச் காமிக்குது. 43% ஆஃப் சார்ஜ் இருக்குது. ஸோ ட்ரைவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு ட்ரைவிங் பொசிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம உட்காரத்துக்கு நமக்கு அந்த சீட்டிங் பொசிஷன் வந்துட்டோம்னா நமக்கு வந்து ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. எலக்ட்ரிக் கார்ஸ் வந்து ஆல்வேஸ் ஈஸியாக தான் இருக்கும் ட்ரைவ் பண்ணுறதுக்கு. பட் இது வந்து கொஞ்சம் ஸ்போர்ட்டியான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ பவருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும்.
ஸோ இப்போ நம்ம ஒரு சிட்டி ஸ்கர்ட்ஸில் தான் இருக்கோம். பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தோன்னா நமக்கு ஓவர் எய்ம்ஸ்லையுமே சின்னதாக ஒரு வார்னிங் ட்ரையாங்கிள் இருக்கும். அண்ட் ஆல்சோ நம்ம இண்டிகேட்டர் ஆன் பண்ணோம்னா நமக்கு வந்து ஆல்கசாரில் ஸ்பீடோமீட்டர் ட்ராக்கோமீட்டர் வேனிஷ் ஆகிட்டு நமக்கு சைட் கேமரா வியூ வர மாதிரி இதுலேயுமே வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய விஷயத்தை ஹியூண்டே வந்து தாட்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்ம ட்ரைவ் மோட் கூட ஷிஃப்ட் பண்ணலாம். நம்ம நார்மல் மோட் அண்ட் ஸ்போர்ட் மோட் ஷிஃப்ட் பண்ணிட்டோம். ஸோ ஸ்போர்ட் மோட் ஷிஃப்ட் பண்ண உடனே நமக்கு வந்து அந்த இனிஷியல் பவர் வந்து நல்லாவே தெரியுது. அதாவது நமக்கு பவர் வந்து நல்லாவே இழுத்துட்டு போகுது டக்குன்னு. அண்ட் ரீஜன் மோட்ஸ்லையுமே பார்த்தோம்னா நமக்கு ஐபெடல் மோடுன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ அதில் வந்துட்டு நமக்கு அக்ரெஷன் வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ அதனால் அந்த ரீஜன்லேருந்து வரக்கூடிய அந்த எனர்ஜி எல்லாமே நமக்கு பேட்டரிக்கு ஈஸியாக கன்வெர்ட் ஆகி கொடுத்துரும். ஸோ இது வந்து எங்கே யூஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷனில் ரொம்பவே யூஸ் ஆகும். இதை நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். நம்ம ரீசெண்டாக பஞ்சோட இவி ஹில் ஸ்டேஷன் ரிவ்யூ நம்ம இப்போ பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு பிளாக் மாதிரி பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்கலன்னா அதுக்கும் நான் காட்டுறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டர், ஸோ அந்த வார்னிங் சவுண்டுமே நமக்கு வருது. நமக்கு ஒரு ஃப்ரீ ஸ்ட்ரெச் கிடச்சிருக்கு. ஸோ எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்குது. ஸோ எலக்ட்ரிக் கார்ஸ் அப்படிங்கிறதுனால நமக்கு 0 RPMஸ்லேருந்தே நமக்கு வந்து அந்த பவர் அந்த டார்க் ஃபுல்லாகவே வரும். அதனால் நமக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது. இப்போ பாருங்கள். அண்ட் 3 meters ஆஃப் வீல் பேஸ் வந்து கண்டிப்பாக உண்மையிலே ஒரு லாங்கான வீல் பேஸ் தான். கம்ஃபர்ட் வந்து ரொம்ப லக்ஸரியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். எக்ஸ்பான்ஷன் ஜாயின்ட்ஸ் நம்ம இப்போ க்ராஸ் பண்ணி தான் வந்துட்டுருக்கோம். 20 inch வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. பெருசாக நமக்கு வந்து உள்ளே அது ஃபில்டர் ஆகலை, சவுண்ட் மட்டும் தான் நமக்கு மைல்டாக கேட்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 90 பக்கமாக போயிட்டுருக்கோம். இந்த கேபின் இன்சுலேஷன் வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. சுத்தமாக இந்த ஏபிஎல்லேருந்து வர்ற வின் நாய்ஸ் கூட எனக்கு பெருசாக கேட்கல, ரொம்பவே சைலண்ட்டாக இருக்குது. அண்ட் ஆல்சோ உண்மையிலேயே ஒரு 4.6 meters இருக்கக்கூடிய ஒரு கார் தான். சிட்டிக்குள்ளே வந்து நீங்கள் யூடர்ன்ஸ்லாம் போகிறப்போ கொஞ்சம் அதை மைண்ட் பண்ணி ட்ரைவ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப எஃபர்ட்லெஸ். அண்ட் லெவல் 2 ADAS இந்த காரை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நமக்கு ஃபார்வர்ட் கொலிஷன் வார்னிங், ஆட்டோமேட்டிக் எமர்ஜென்சி பிரேக்கிங், லேன் கீப் அசிஸ்ட், லேன் டிபார்ச்சர் வார்னிங், இந்த மாதிரி எல்லா ஃபீச்சரும் வந்துடும். ஸோ நிறைய சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து இப்போ ஹியூண்டே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு வராங்க. இந்த ஹியூண்டே அயானிக் 5 பார்த்தோன்னா நமக்கு யூரோ NCAPல 5 star ரேட்டிங் வாங்கிருந்துச்சு. ஸோ நமக்கு குளோபல் NCAPலேயும் வரப்போ நல்ல ஒரு ரேட்டிங் வாங்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த ரம்பில் ஸ்ட்ரிப்ஸ்லாம் க்ராஸ் பண்ண மட்டும் நமக்கு மைல்டாக அந்த ஃபீல் தெரியுது. ஏன்னா 20 inchங்கிறது வந்து ரொம்பவே பெரிய ஒரு வீல். அண்ட் ஆல்சோ சைட் வால்ஸும் சின்னதாக இருக்கிறதுனால அது வந்து நமக்கு ஏரோடைனமிக் எஃபிஷியன்சிக்காக அந்த டிசைன்லாம் பண்ணியிருக்காங்க. பட் இந்த மாதிரி ரொம்ப பேட் ரோட்ஸில் மட்டும் அது மைல்டாக நமக்கு ஃபீல் ஆகும். பிரேக்கிங் அப்போ ஹார்டாக தான் பிரேக் பண்ணேன். நல்ல ஒரு பிரேக் பைட் தான் இருக்குது. ஏன்னா 4 wheel டிஸ்க் கொடுத்துருக்காங்க. நல்ல வைடான செக்ஷன் டயர்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், நம்ம அந்த ஸ்பீட் பம்ப் க்ராஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு குஷனியான ஒரு ரைட் தான் இருக்குது. அண்ட் இந்த சீட்டுமே செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. நம்ம ரீஜன் வந்து 0ல் வச்சுட்டேன். இது வந்து நமக்கு ரீஜனே கிடையாது. அண்ட் ரீஜன் 2, ஸோ ரீஜன் 3ல் வச்சிடலாம். நான் ஆக்சிலேட்டர் மேலே வந்து கால் எடுக்கிறேன். நல்லா டீசலரேட் ஆகுது. ஸோ 3 ரீஜன் லெவல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வேணால் நம்ம 0ல் வச்சு ஆஃப் பண்ணி கூட வச்சுக்கலாம். இல்லைனா இந்த ஐபெடல் மோட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ரீஜென்ரேஷன் பயங்கர அக்ரெசிவாக இருக்குது. இந்த இதில் நம்ம ஒரு யூட்டர்ன் எடுத்துக்கலாம். டேர்னிங் ரேடியஸ் பார்த்தோம்னா நமக்கு 6 மீட்டர்ஸில் இருக்குது. அண்ட் போஸ் சவுண்ட் சிஸ்டம் இந்த காரை நம்ம கொடுத்துட்றாங்க. 8 ஸ்பீக்கர் சவுண்ட் சிஸ்டம் வந்துடும். ஸோ இப்போ வந்து நம்ம கம்ப்ளீட்லி சிட்டிக்குள்ளே தான் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கோம். மேபி இன்கேஸ் நமக்கு ஃபியூச்சரில் சான்ஸ் கிடச்சதுன்னா நம்ம ஒரு எக்ஸ்டென்சிவான ட்ரைவ் ரிவ்யூ ஹைவேஸில் பண்ணலாம். ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணேன். ஸோ ஸ்போர்ட் மோடில் வந்து பவர் டெலிவரி பயங்கர அக்ரெசிவாக இருக்குது. ஸோ அவ்வளோதான், நம்ம 100 வந்துட்டோம். 100லேருந்து நான் கால் எடுக்கிறேன். ஸோ லெவல் 3 ரீஜனில் இருக்குது. அது நம்ம அதாவது ஸ்லோப் மாதிரி இருந்தால் நம்ம அந்த ஐபெடல் டெஸ்ட் பண்ணலாம்.
அண்ட் இந்த காருக்கு பார்த்தோன்னா நமக்கு வந்து 8 இயர்ஸ் ஆர் 1,60,000 கிலோமீட்டர்ஸ் வாரண்ட்டி பேட்டரி கொடுத்துறாங்க. காருக்கு வந்து 3 இயர்ஸ் ஆர் அன்லிமிட்டட் கிலோமீட்டர்ஸ் வாரண்ட்டி வந்துடுது. ஸோ 6 ஏர்பேக்ஸ் இந்த காரை நமக்கு வந்துடும். ஏபிசிபிடி, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி, ப்ரோக்ராமிங், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், இந்த மாதிரி எல்லா ஃபீச்சரும் கொடுத்துட்றாங்க. ஸோ டிசைனை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாமல் நமக்கு வந்து அந்த யூஸ்ஃபுல்லான பிட்ஸ்லையும் ஹியூண்டை கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம். ஸோ ரேஞ்சுன்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து 630 கிலோமீட்டர்ஸ் ஏஆர்ஏலேருந்து கிளைம் பண்ணுறாங்க. நம்ம ரியலிஸ்டிக்காக பார்த்தோம்னா ஒரு 450 to 490 கிலோமீட்டர்ஸ் நம்ம தாராளமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இதே சேம் பிளாட்ஃபார்ம், இதே கார் தான் கியாவோட EV6. பட் இது வந்து EV6ஓட ஒரு 15 lakhs சீப்பராக நமக்கு கிடைக்கும். அண்ட் EV6ல பார்த்தோம்னா நமக்கு வந்து 4 வீல் டிரைவ் ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து நமக்கு ரியர் வீல் டிரைவ் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது இந்தியாவில். நமக்கு ஃபாரின் மார்க்கெட்டில் 4 வீல் டிரைவ் ஆப்ஷன் இருக்குது. அண்ட் நமக்கு சார்ஜிங் ஆப்ஷன்ஸ்னு பார்த்தோம்னா 3.3 கிலோவாட்டர் சார்ஜர் கொடுக்குறாங்க. அண்ட் ஆல்சோ 11 கிலோவாட் நமக்கு வால் மவுண்ட்டில் கொடுத்துருவாங்க. ஸோ அது பார்த்தோன்னா நமக்கு 5 to 7 hours ஆகும் ஃபுல்லி சார்ஜ், அதாவது 10 to 80% சார்ஜ் ஆகிறதுக்கு. 50 கிலோவாட் DC ஃபாஸ்ட் சார்ஜரும் கொடுத்துறாங்க. ஸோ அது பார்த்தோன்னா நமக்கு 10 to 80% 57 minutesல சார்ஜ் ஆகும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் 350 கிலோவாட் ஹவர் சார்ஜரும் கொடுக்குறாங்க. ஸோ அது பார்த்தோன்னா நமக்கு வந்து 18 minutesல 10 to 18% சார்ஜ் ஆயிரும். அண்ட் ரேஞ்ச் ஆன்சைட்டுமே நமக்கு வந்து இதில் கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக 450 to 480 கிலோமீட்டர்ஸ் நம்ம ரியல் வேர்ல்டு ரேஞ்சுங்கிறது வந்து ஒரு ஓகேவான விஷயம் தான். ஸோ இந்த 50 lakh பட்ஜெட்டில் இந்த ஹியூண்டை அயானிக் 5 ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கார் எக்ஸ்பெக்ட் பண்ணவங்களுக்கு, டிஃப்ரெண்ட்டான டிசைன், டிஃப்ரெண்ட்டான ஃபீச்சர்ஸ் அண்ட் ஆல்சோ ஒரு யூனிக்கான ஒரு கார் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த ஹியூண்டை அயானிக் 5 ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். ஸோ இதுதான் கைஸ் இந்த ஹியூண்டை அயானிக் 5ஓட ஒரு கம்ப்ளீட்டான ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நம்மளோட மோட்டோரிக்ஸ் தமிழ் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you guys in the next video. Take care, bye bye and drive safe.